Hi friends, welcome back to pasiyumrusiyum. இன்னைக்கு pasiyumrusiyumல ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்நாக் ரெசிபி ரவா சீஸ் பணியாரம் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா குயிக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். வாங்க இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை, எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், தயிர், ரவா, சீஸ், அரிசி மாவு, சால்ட். ஒரு பவுலில் ஒரு கப் ரவா, ஒரு கப் தயிர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடலாம். இதை ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அந்த மாவை எடுத்துகிட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட், ஆனியன், காபேஜ், அப்புறம் பீன்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி கையால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு திக்காக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் மாவு எடுத்து ஆஃப் பணியாரம் ஊற்றிட்டு மேலே சீஸ் பீஸ் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே மாவு திரும்பவும் நம்ம ஊற்றினோன்னாக்கா சீஸ் பணியாரம் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மேலே திரும்பவும் மாவு போடுறோம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்பூனால் எடுத்து விடுற அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி சீஸ் எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி சைட்லலாம் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி மாவு மறுபடியும் அப்ளை பண்ணி நல்லா கம்ப்ளீட் ஷேப்புக்கு அதை கொண்டு வந்துடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 7 மினிட்ஸ் ஒன் சைடு வேகும். டோட்டலி 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா முறுமுறுன்னு எடுக்கணும். அதர் சைட் திருப்பி விட்டாச்சு. இதுவும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரவா சீஸ் பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது pasiyumrusiyum. பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.